கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிலருக்கு பணம் இருந்தால் திருப்தின்னு நினைக்கிறாங்க. சிலருக்கு குடும்பம் இருந்தால் திருப்தி, வீடு வாசல் இருந்தால் திருப்தி, சொத்து சுகம் இருந்தால் திருப்தி, ஹெல்த்தி நல்லா இருந்தால் திருப்தி என்று நினைக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் நான் திருப்தியாக வாழ்ந்துருவேன். ஆனால் அதெல்லாம் வந்து போகக்கூடியது. ஏன்னால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொன்று இருக்குது. திருப்தியாக வாழக்கூடிய நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, சொர்க்க வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அவரோடு கூட 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறோன்னு ஒன்று இருக்குது, புதிய பூமியில் வாழ போகிறன்ற ஒரு அனுபவம் இருக்குது, புதிய எருசலேமில் வாழ போகிறேன்னு ஒன்று இருக்குது, இன்னும் கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் சியோனில் நான் வாழ போகிறேன்னு இருக்குது. இவ்வளோ கிடைக்கு. அந்த வாழ்க்கைக்கு போகிறதுக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும்? திருப்தியாக வாழணும். குழந்தையை வளர்க்குற பெற்றோர்களுக்கு தெரியும், என் குழந்தை எப்படி வாழணும், திருப்தியாக சாப்பிடணும், திருப்தியாக தூங்கணும், திருப்தியாக இருக்கணுன்றதுக்காக அந்த பிள்ளைக்கு இவங்க ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்து நல்ல செக்யூரிட்டியாக இருப்பாங்க. தூங்கும் பொழுது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சாப்பிடும் பொழுதும் யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கண்ணு பற்று போகுதுன்னு சொல்லி. என் பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கும் பொழுது நல்ல ஸ்கூலை பார்த்து அந்த குழந்தைக்கு எஜுகேஷனை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இவங்க ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய பெற்றோராக இருப்பாங்க. மக்களே கவனிச்சுக்கிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வசனம் புரிந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசனம் மாறும். வார்த்தை புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் அழகாய் வாழவே முடியும். சரி, கவனிங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். இந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே திருப்தியாய் வாழ்வதற்கு தேவ சமூகம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். ஆதியாகமம் 3:8 வாசிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, சத்தம் கேட்டு சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்க பாருங்களேன், தேவ சத்தம் கேட்டு சந்நிதிக்கு விலகி இப்பொழுது ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஒளிந்து கொண்டது ஏன்னா அதுக்கும் அவன் பதில் சொல்றான், நான் பயந்துட்டேன். பயம் வருது இல்லை? கடவுளுக்கு பயம் கடவுள் ஏற்படுத்தினதல்ல, அது பாவத்தின் நிமித்தம் பிசாசு உனக்குள்ள விதைத்தது தான் எது? பயம். அதனால தான் 2 தீமோத்தேயு 1:7 ரொம்ப அழகாக சொல்லுவார். திருப்பி பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஞாபகம் இருக்கட்டும், என்ன ஆவி கொடுக்கல? ஞாபகம் இருக்கட்டும், என்ன ஆவி கொடுக்கல? அது கடவுள் தரலை. தேவ சன்னிதானத்துக்கு வந்து பயபக்தி அது கடவுளுடையதல்ல, அது பேயினுடையது. என்ன பாஸ்டர் நீங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம். ஆமாம், கடவுளுக்கு முன்னாடி பயப்படுறது அது பிசாசின் தந்திரம். நம்ம தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே, நீர் என் நேசருடைய, நான் நேசருடையவன், நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அப்புறம் இவர் என்ன சார்? இவர் ஏன் தம்பி தலைகீழ சொல்ற? இவர் என் சிநேகிதர். 2 வார்த்தை சொன்னேன், 2 வார்த்தை தான். என் நேசர், என் சிநேகிதர், ஆகவே அவர் எனக்கு, ஞாபகம் வச்சுக்கிங்க, அவர் என் நேசர். He is my lover. He is my friend. இப்போ நான் அவருக்கு எப்படி இருக்கிறேன்? பிரியமானவனா மாறிட்டேன். அந்த சிநேகமும் அந்த நேசமும் இல்லாவிட்டால் பிரியமானவர்களே நடிக்கணும். பிரியமானவர் மாதிரி இப்போ நடிப்பு, இப்போ சினிமாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க?
ஒரு நடிகை 10 நடிகனோடு கூட கதாநாயகியாக, ஒரு நடிகன் 10 நடிகைக்கு கதாநாயகனாக வாழ. அதெல்லாம் என்னது? ஸோ குடும்பத்தில் சில கணவன் மனைவி உறவு நடிப்பு இருந்தால் ஏன் நடிகன்னா பயம். அது புருஷன் கொடுக்கல, மனைவியும் கொடுக்கல, அது வேற. ஒருவேளை குடிக்கார புருஷனுக்கு பயந்துருப்பாங்க, ஒருவேளை முரட்டு புருஷனுக்கு பயந்துருப்பாங்க. அது அது வாழ்க்கை கிடையாதுங்க. வாழ்க்கை அங்கே நேசம் இருக்கணும், அங்கே சிநேகிதம் இருக்கணும். அப்பொழுது தான் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும்? பிரியம் இருக்கும். அப்படி இல்லைன்னா தட்டு பறக்கும், வார்த்தை பறக்கும். இருக்கு, சாப்பிட்டுக்க. ஒரே நாய்ஸு, வாய்ஸே இருக்காது வீட்டில், ஒரே சவுண்டு. ஏன்? என்ன அங்கே என்ன இல்லை? அங்கே நேசம் இல்லை, அங்கே சிநேகிதம். ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி பேசுவாங்க? நல்ல கொஞ்சம் குழாவி சந்தோஷமாக பேசுவாங்க. அதுதான் ஒரு குடும்பம் என்று சொன்னால், அதாவது தெய்வம் என்று சொன்னால் அதுதான். விசுவாசிகளுக்கும் தெய்வத்துக்கும் என்ன இருக்கணும்? நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு இருக்கணும். இங்கே வந்து பயபக்தி, நோ சாரி, இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. பயபக்தியை இஸ்ரேலர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் முறுமுறுக்கிறவங்க, அவங்க எல்லாம் உதவாங்கி அவங்க அப்பாவை என்னன்னு சொல்லிட்டாங்க? அவர் பட்சிக்கும் அக்கினி, அவர் பயங்கரமானவர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல, நான் பார்த்ததெல்லாம் அவர் நேசர், நல்ல சிநேகிதர், நல்ல தாய், நல்ல தகப்பன். யார்? இயேசு. அவரை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் வந்து போகிறது தான். எது? தாய் பாசம், தகப்பன் பாசம், தார பாசம், இதெல்லாமே. அதுக்காக உட்காந்து ஓன்னு அழக்கூடாது. இதெல்லாம் வந்து போகிறது, ஜஸ்ட் விசிட், அவ்வளோதான். இது உங்களுக்கு நிரந்தரமானது இல்லவே இல்லை. அதனால் கோட்டை கட்டிக்காதீங்க. எங்கள் அம்மா என்ன கூட இருப்பாங்க, என் மனைவி என்னோடு இருப்பேன், என் புருஷன் இருப்பேன். இன்னும் பாஸ்டர் நீங்கள் காலையில் இப்படி பேசுகிறீங்க? காலையில் இல்லை, சாயந்தரம் இல்லை, இருக்கிறத நேச்சராக பேசுகிறேன். ஆனால் அவர் மாறாதவர். அவர் என் தகப்பன், அவர் என் தாய், அவர் என் நேசர், அவரே என் பிரியன். ஸோ உலகம் அது மறுரூபம் ஆகிட்டே இருக்குது. இந்த உலகத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை இப்படி இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஏரியா அப்படி இல்லை, பாடி இப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனிஸ் இல்லை. யோசித்து பாருங்களேன், நான் ஜஸ்ட் 10 வருஷம் தான் சொல்கிறேன். எல்லாம் மாறி போகும்போது ஏன் நம்முடைய உறவுகள் மாறாதா? மனிதன் மாறுவான், உறவுகளும் மாறும். யோசித்து பாருங்களா, நம்மோடு இருந்தவர்கள் இல்லையே, எல்லாம் மாறும். சரி, பூமியில் திருப்தியாய் வாழும் ரகசியம் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம், அந்த சமூகம் விட்டு விலகினால் ஒரு 7 காரியம் விலகிடுது, அல்லது ஒரு 7 காரியம் வருது. நான் வெள்ளிக்கிழமை வருதை பற்றி தான் பார்த்தோம். வருது என்ன வருது? அவர் சந்நிதை விட்டு விலகினால் பயம் வருது. 9வது வசனத்தில் வெக்கம் வருது. 12வது வசனத்தில் குறை கூறுறான். யார்? நீர் கொடுத்தீரில்ல அந்த பெண்ணை, நீங்கள் கொடுத்தீங்கல்ல, குறை பேசுகிறான் பாரு. இது வரைக்கும் ஆதாம் பேசியே பார்த்ததில்லை. என் பையன் பேசியே பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவோம் சிலர், என் பொண்ணு பேசவே மாட்டான்னுவோம். ஆனால் இங்கே பேச ஆரம்பிச்சிட்டான். யார்? ஆதாம். யாருக்கிட்டே? களிமண்ணுக்கு ஒத்த மண் ஓடு. நீ பேசுறல்ல யாரோ கூட? வாதியாரோடு பேசுறல்ல, பெற்றவங்களோடு எதிர்த்து பேசுறல்ல. பெற்றவங்களோடு எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் ஒரு 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 பர்சன்டேஜில் 10% கீழே இறங்கிடுங்க. ஒரு டைம் எதிர்த்து பேசும்பொழுது, 2வது முறை எதிர்த்து பேசும்போது 20% இறங்கிடுற, 3வது முறை இறங்கும் பொழுது 50% இறங்கிட. உன் ஆயுள் குறைஞ்சிடும், உன் எதிர்காலம் போச்சு. எதிர்த்தே பேசாத. பெற்றவர்கள் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கோபப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறவங்களுக்கு மட்டும் பொருந்தும்.
உலக பிரகாரமான மக்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. பிள்ளைகள் கோபப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க. பெற்றவர்கள் உங்களை சத்தம் போடுற மாதிரி பிள்ளைங்க நடந்துக்காதீங்க. உங்களை பெற்றவர்களுக்கு படிக்க வைக்க தெரியும், பணம் செலவு பண்ண தெரியும், உன்னுடைய வருங்காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுமா அவங்களுக்கு தெரியும். நீ ஃபிக்ஸ் பண்ணிக்காத. ஏன்? அவர்களை விட தெய்வம் உனக்கு நல்லவர். அவரை நம்பிரு. உனக்குன்னு வேலை, உனக்குன்னு காரியம் எல்லாவற்றையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுகிறவர். விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் இருங்க. ரைட். இப்போ வாக்குவாதம், குறை கூறுறது 11வது வசனத்தில் கரெக்டாக தான் சொன்னீங்க. வாக்குவாதம் 12வது வசனத்தில் குறை கூறுறது. அதுக்கப்புறம் 14வது வசனத்தில் 14, 16, 17 3 பேருக்கும் சாபம். அதோடு கூட பூமிக்கும் என்ன வந்துடுது? சாபம் வந்துடுது. 22வது வசனத்தில் மனிதனுக்கு மரணம். கடைசியில் 23வது வசனத்தில் தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும் பிரிவு வருது. தேவ சமூகத்தை விட்டவனுடைய வாழ்க்கையில் இதுதான் மிச்சம். பயமும் திகிலும் குறை சொல்கிறதும் வாக்குவாதமும். அப்போது என்ன ஆகிப்போச்சு? என்ன ஆகிப்போச்சு? இப்போ எப்படி இருக்குது தேவ சமூகம்? ஒரே பாயாசம், ஒரே இடியாப்பம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரே சிக்கல். ஏதோ கோயிலுக்கு வர வரையும் ஏதோ நல்லவங்க மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு வெளியே போயிடுவோம். வெளியே போனால் மறுபடியும் அந்த சிக்கிக்கும். இப்போ தானே நூல் எடுத்து விட்டாங்க, இப்போ தானே ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டாங்க, மறுபடியும் வெளியே போனால் என்ன பண்ணுது? அதே வாக்குவாதம், அதே பயம், அதே திகில். மாணவர்களே, பெற்றவர்களே, என் அன்பு தெய்வ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, ரொம்ப கவனம். கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறோமா? விட்டுட்டு போயிடுங்க எல்லாத்தையும். 7 காரியத்தை சுமந்துட்டு வெளியே போனதாக தெரிகிறது. நாம் இப்பொழுது பார்ட் 2 பார்க்கலாம். இதே ஆதியாமத்தில் தான் நிற்கிறோம். இப்போ பார்ட் 2 பூமியில் திருப்தியாக வாழும் ரகசியம். பார்ட் 2ல் ஆதியாமத்தில் நிற்கலாம். தேவ சமூகம் ரொம்ப முக்கியமானது. அந்த தேவ சமூகத்தில் பாக்கியம் கிடைக்குது. தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது 7 காரியம் வர்றதுன்னு பார்த்தோம். இப்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது மனுஷனை மட்டும் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம். தேவ சமூகத்தில் மனுஷனுக்கு என்ன கிடைக்கிது பாருங்களேன். ஏன்னா இந்த பூமி முன்னாடியே உருவாக்கப்பட்டது. யாருக்கு முன்னாடியே? மனுஷனுக்கு முன்னாடியே பூமி இருக்கு. மனுஷனுக்காக சீர்படுத்தினார் இந்த பூமி, அவ்வளோதான். புதுப்பிக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கட்டும். ஆதியாகமம் 1 வசனத்தில் ஆதியிலே அது இந்த பிகினிங், அது பல கோடி ஆண்டுகள் இருக்கலாம், லட்சம் ஆண்டுகள் இருக்கலாம். மனிதனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனுஷன் உண்டாகி 6000 வருஷம் ஆகுது. அது கணக்கு இருக்கு, வரலாறு. அப்போது இவனுக்காக தான் பூமி என்ன பண்ணுறாரு? பண்படுத்துகிறாரு, அதை புதுசாக்குறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அப்போது பூமி, இதுக்கு முன்னாடி இருந்த பூமி அழிந்தது. யாரால்? கேருப் என்று சொல்லப்படுகிற தூதனால் அழிந்தது. அவன் பெருமை கொண்டு மேட்டிமை கொண்டு அவன் விழுந்துட்டான். விழுந்ததுனால இந்த பூமியை மறுபடியும் சீர்படுத்தி அதில் அவருடைய பிரியமானவனை கொண்டு வந்து வைக்கிறார். யார் அந்த பிரியமானவன்? மனுஷன். எங்கேருந்து எடுக்கிறார் அந்த மனுஷனை? மண்ணிலிருந்து எடுக்கிறார். இப்போ 1 அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ மண்ணை பார்க்குறாரு. நீங்கள் 2 அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. பூமி மண்ணினால உருவாக்குறார். அங்கே 26வது வசனத்தில் அவங்க பேசிக்கிறாங்க. அந்த மண்ணில் உருவாக்கும் போது சாயல் என்ன சாயல்? புரியுதா உங்களுக்கு? மண்ணில் உருவாக்கி மண் சாயலை கொடுக்கல. என்ன சாயல்? அவருடைய சாயல். அந்த சாயல் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன்.
அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு இப்போ அடுத்தது 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 7வது வசனம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே. என்ன சுவாசம்? ரெண்டாவது மனுஷனை 26, 27, 26ல பேசுறாங்க. 27ல திரும்ப சொல்றாரு, என்ன சாயலாகவே படைத்தாராம். அவர்களை எப்படி படைத்தாராம்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எல்லாம் அதுக்காக தான் 2 படிச்சு வச்சிருக்கார். 2 கண்ணு, 2 மூக்கு துவாரம், வாய்க்கு 2 உதடு, பல்லுக்கு 2 பல் செட்டு. இது எல்லாமே எப்படி தான் வச்சிருக்காரு? மேலே கீழே எல்லாமே டபுளாக வச்சிருக்கிறார். குடும்பம், இந்த சரீரம் என்னதை காட்டுது? குடும்பத்தை காட்டுது. இந்த குடும்பத்தில் ஒரு பார்ட் இல்லைன்னா கூட போச்சு, ரொம்ப கஷ்டம். சரி, அவனுக்கு இப்போ மண்ணுக்கு உயிர் வரணும்னா எதை ஊதி இருக்கிறாரு? அது சாதாரண சுவாசம் இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் என்ன வைக்கிறாங்க? ஆக்சிஜன் வைக்கிறாங்கல்ல. ஜீவ சுவாசம். அதாவது அந்த ஜீவ சுவாசத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அது ரொம்ப மகா ஆழமானது. அந்த ஜீவ சுவாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஏதேனில் நடந்த சம்பவத்துக்கு பொருளாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வார்த்தையை கேட்டு ஒளிஞ்சிக்கிட்டாங்கல்ல. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே அந்த வார்த்தை அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 11வது வசனம், யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். 14. அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? அவன் சத்தம் கேட்டு தானே ஓடி போயிட்டான், சத்தம் கேட்டு தானே பயந்தான். அதனால் அந்த சத்தம் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ண பிறந்தார். அவன் வார்த்தை கேட்டு ஓடி போனாலும் திரும்ப அந்த வார்த்தை என்ன ஆகுது? மாம்சமாகி நமக்குள்ளே இப்போ வாசம் பண்ணுது. இதுக்கு பேர் தான் கிறிஸ்துமஸ். புரியுதுங்களா? வார்த்தை மாம்சமாயிருக்கு. அங்கே பயந்தான், இங்கே மரியாதை பார்த்து சொன்னதாங்க, நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? இதுதான் அது. புரிஞ்சுக்கிங்க. இயேசு மாட்டு கொட்டகையில் அவர் பாலகனாய் பிறந்தார். ஏசையாவுக்கு அவர் எப்படி தெரிகிறாரு? பாலகனாக தெரிகிறார். அதாவது சத்திரத்தில் இடமில்லை, அங்கே அவர் பாலகன். ஆனால் சரித்திரத்தில் குமாரன். ஞாபகம் இருக்கட்டும். சத்திரத்தில் என்னது? பாலகன். சரித்திரத்தில் குமாரன். நமக்கு குமாரனை தான் தெரிகிறாரு. ஆனால் சத்திரத்தில் எப்படி தெரிகிறார் அவர்? பாலகன். இதோடு நிறுத்திப்போம், நம்ம அங்கே போக வேணாம். அதனால் என் அன்பு மக்களை புரிஞ்சுக்கிங்க. குழந்தையை அவர் ஆராதிக்காதீங்க. அவர் குமாரனாக உனக்காக எனக்காக மீட்கும் பொருளாக மாறி போனார். அவருடைய அன்பை சொல்லுவதுக்கு பெயர் தான் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ். அவர் அன்பை சொல்லணும். தூதர்கள் தோன்றி கொண்டாடுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நற்செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அதுதான் கிறிஸ்மஸ். இன்னும் குழந்தையாவே அவரை பார்க்காதீங்க. அவர் திரும்ப வரப்போகிறார். இனி ஒரு பலி இல்லை. இனி இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு நியாய தீர்ப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த நியாய தீர்ப்பில் என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, என்னுடைய அக்கா, என்னுடைய குடும்பங்கள் அழிஞ்சிராதபடிக்கு நற்செய்தி சொல்வது என் கடமை. நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்படுத்துங்க, நல்ல டெக்கரேஷன் பண்ணுங்க, ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுங்க, ஒரு கேஸ்பல் சொல்லுங்கள், எல்லாருக்கும் வாழ்த்துதல் சொல்லி அனுப்புங்க. வாழும்படி வாழ்த்துதல். சும்மா ஜஸ்ட்டு
ஒரு நாளைக்கு வாழ்த்துதல் அல்ல, வாழ்நாள் முழுக்க வாழ்த்துதல் சொல்ல ஆசைப்படுறவங்க நற்செய்தி சொல்லுங்கள். அதான் வாழ்த்துதல். புரியுதுங்களா? ஆமாம். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ஏதேனில் வார்த்தை கேட்டு ஒளிந்தவனுக்கு மீண்டும் வார்த்தையாக வந்து வாசம் பண்ணுகிறார். சரி, இப்படி ஏராளமாய் ஆதியாமத்துக்கும் கிறிஸ்துமஸுக்கும் நிறைய ஒப்பனை சொல்லலாம், நேரமில்லை. இப்போ அவனுக்கு என்ன சுவாசத்தை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதின பிறகு இப்போ வாசிக்கலாம் என்னோடு கூட. இப்போ என்னவாயிட்டான் அவன்? என்னவாயிட்டான்? இப்போ நம்பர் 1, பூமியில் திருப்தியாய் வாழ தேவ சமூகம் பற்று. அந்த தேவ சமூகத்திலிருந்து கிடைப்பத பாக்கியம் நம்பர் 1, தேவ மனுஷனாக மாறினான். அவன் என்ன மனுஷன்? இப்போ தேவ மனுஷன். சபைக்கு வரீங்களே, நீங்கள் விசுவாசியெல்லாம் இருக்கக்கூடாது மக்களே, தேவ மனுஷனாய் மாறுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய லெக்சரில் விசுவாசியாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் என்னவாக இருக்கட்டும்? தேவ மனுஷனாக இருக்கட்டும். இப்போ எத்தனை பிள்ளைங்க என்ன வீட்டில் கேட்பாங்க? அவர் சொல்லுவார் எனக்கு ஒரு 10 பிள்ளைங்கன்னுவார். அடுத்தது 10 பிள்ளைங்களோட வரலாறு சொன்னால் பெரியவன் கலெக்டர் ஆகிறான், 2வது பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் செயலாளராக இருக்கிறாரு, 3வது பையன் அவர் ஹரிகோட்டாவில் அவர் வந்து, நீ வாயில் சொல்லுங்கள் என்ன காசா பணமா. 3வது ஒரு பொண்ணு அவள் கோயம்புத்தூர் கலெக்டராக இருக்கிறா. 4வது ஒரு பையன் அவன் இந்த கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறான். ஆனால் லெட்ஜரில் எப்படி இருக்குது? 10 பிள்ளை. ஆனால் வரலாறு எப்படி இருக்கு? எப்படி பிள்ளையா இருக்க போறியா இல்லை வரலாறா? எதுங்க முக்கியம்? நீ விசுவாசியாக இருக்க போறியா இல்லை தேவ மனுஷனாக இருக்க போறியா? ஏன்னா சொல்லுவேன், எங்கள் சபையில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அது முக்கியம் இல்லை, யார் எப்படி இருக்கிறான் அதுதான் முக்கியம். தேவ மனுஷன் மண்ணிலிருந்து ஒரு நித்திய தேவ மனுஷனாக மாறி போயிட்டான். என்ன மனுஷன்? அவனுக்கு அழிவு இல்லை, சாவு இல்லை, சாபமும் இல்லை. ஆனால் எல்லாமே 3ஆம் அதிகாரத்தில் திரும்ப வந்துடுச்சு. அதுக்கு அவரும் பொறுப்பு இல்லை, வார்த்தையும் பொறுப்பு இல்லை. ஆனால் எல்லாமே உல்டா பண்ணிக்கிட்டான் மனுஷன். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிற மகனே மாலை, அவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருது. இப்போ அவருடைய வாய் மண்ணு வாயோடு சேர்ந்து மூக்கோடு சேர்ந்து ஊதினார். என்ன ஆத்துமா? ஜீவா. பயம் இல்லை. சரி, நான் சொல்கிறேன், தேவ மனுஷனாய் மாறுவதில்ல, அவர் மாற்றுவார். நீங்கள்லாம் இங்கே மாற முடியாது. இயேசுவை நீங்கள் வணங்க முடியாதுங்க, ஏன்னா அவரை உங்களால் தேடவே முடியவே முடியாது. இது தேடும் கூட்டம் அல்ல, இதை பார்க்கும் கூட்டம். தம்முடைய பிள்ளைகளுக்கு, தன் மக்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காதால் ஏசையா அதுதான் சொல்கிறார். ஆச்சரியம். அதனால் நான் சொல்லுவேன், அந்த தேவ சமூகத்தை நாடுங்கள், அவ்வளோதான். தேடாதீங்க, என்ன பண்ணுங்க? நாடுங்க. சரி, நம்ம அப்படி போகலாம். அப்போது அந்த தேவ சமூகம் முத ஆதாம் கேட்டானா, என்ன நீ ஒரு ஆம்பளையை உருவாக்குன்னு கேட்டிருப்பானோ? நல்ல வேலை, தேவ சாயல் அவனுக்கு உருவாக்குறது ஃபிக்ஸடாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, அதில் சுருக்கம் வந்திருக்காது, அதில் குழந்தை, வாலிபம், புருஷன் இல்லவே இல்லை, ஃபிக்ஸடு. ஆதாம் உருவாக்கப்பட்டது ஒரே மனித தன்மை, அதில் என்ன கிடையாதுங்க. ஏன்னா சாவு இருந்தால் மட்டும்தானே உனக்கு பலகீனங்கள், நோய் எல்லாமே. சாவு இல்லையே. ஆகவே அவன் ஜீவ ஆத்மாவானா ஸோ ஸ்டாண்டர்டு. நீ கொஞ்சம் யோசிக்கணும். யோசிங்க,
எப்பொழுது பாவம் வந்ததோ, எப்பொழுது சாவு வந்ததோ, எப்பொழுது சாபம் வந்ததோ, அதோடு கூட வளர்ச்சி உருமாற்றம் வந்துடுச்சு. குழந்தை, இளமை, வாலிபம், புருஷன், முதிர்வு, அதுக்கப்புறம் செத்துட்டானா? சாவா? சாம்சன் சம்பத்து செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்ட உடனே சாம்சன் சம்பத்து எப்போ எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுவீங்க, பிணத்தை எப்போ எடுக்க போகிற? இப்போ என்ன ஆகிப்போச்சு அதுக்கு பேர்? ஏதோ பாடிக்காரங்களாம் பாடின்றீங்க, கவனிக்கிறீங்களா? அதாவது சாவுக்கு சரியான பெயர் சத்தியம். சத்தியம் செத்து போனது. சத்தியன்னு சொல்கிறதுக்கு தான் செத்து போனதுன்னு சொல்லிட்டாங்க. சத்தியம் செத்து போச்சு, அவ்வளோதான். இப்போது ஆதாமுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அத்தனையும் என்ன ஆகிப்போச்சு? இப்போ செத்து போச்சு. சரி, ஓகே. அவன் ஜீவாத்மாவானான். த செகண்ட் என்னோட கூட 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. முதல் அதிகாரம் 28வது வசனத்தில் இருக்கிறோம். யோவானுக்கு போயிட்டு போறீங்க. 28வது வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். The second அவனுக்கு தேவ மனுஷன் என்று சொன்னால் அடுத்தது அவனுக்கு ரூலிங் பவரை கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க. ஆச்சரியமாக இருக்கு. அவன் படைக்கும் பொழுது இறைவனால் படைக்க ஒரு மனுஷன் படைச்சார்னு சொன்னால் அவன் யார்? அவன் தலைவங்க. அதான் தேவ சமூகம். ஒரு தேவ சமூகம் உங்களை உருவாக்க விரும்புது, அல்லது தேவ சமூகம் உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு, அல்லது தேவ சமூகம் உங்களை ஆளுகை செய்தால் நீங்கள் யார்? என்ன சத்தம் இல்லையா? உங்களுக்கு தெரியுங்களா? என்ன தெரியும்? நிறைய பேர் இங்கே வந்தால் தான் அந்நிய பாஷை வருது. ஏன் ரோட்டில் பேச, வீட்டில் பேச, தொழில் செய்யும் போது பேச, இங்கே எதுக்கு பக்கத்துலலாம் கலாட்டை பண்ணிட்டு போகிறேன்? 10 பேர் கத்தனை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? நீ தனியாக கற்றுக்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. தேவனோடு பேசுங்க. தேவ சமூகம் உங்களுக்கு 2வது கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஆளுகை. பார்த்துக்கங்க. நான் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுகிறேன். நான் சொல்லுவேன், இங்கே பாருங்களேன், ஒரு தாய் தகப்பன் கையில் அடக்கமாக இருப்பீங்கன்னா அவங்க உங்களை தலைவன் ஆக்கிடுவான். அறந்த வாள், ரெட்டை வாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாளாவே தான் இருக்கணும். அதுதான் அவருடைய பிரசன்னம். மடியில் இருக்க கற்றுக்கொண்ட குழந்தை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகி போயிடுது? கையை விட்டுட்டு தனியாக நடக்குது, இன்னொரு கையை சேர்த்துக்குது. நான் சொல்லுவேன், பிள்ளைகள் பெற்றோரோடு கூட நடக்க பாருங்க. ஆதாமே இப்பொழுது உன்னை அவர் சாயலாக உருவாக்கி என்ன கொடுத்துருக்கார்? இப்போ ரூலிங். த தேர்ட் ஒன், 8வது வசனம், 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. கிழக்கு பக்கம், அது கூட பாருங்களேன், அந்த வாஸ்து. ஹலோ, படைக்கும் பொழுது வாஸ்தோடு தான் படைச்சிருக்கிறாரு. அவனுக்கு வீட்டை எந்த பக்கம் வச்சுருக்காரு? கிழக்க வாசல் வச்ச வீட்டை கட்டுங்க. இங்கே இருக்க பாரு. நீங்கள் என்ன புதுசாக வாஸ்து? ஆந்திரா வாஸ்து. அது வாஸ்து கண்டுபிடிச்சது ஆந்திரா. ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்தே கிடையாதுங்க. அது புதுசாக தூக்கி போட்டது. ஒவ்வொன்றுத்துக்கும் வரலாறு இருக்குது. வானத்தை பூமியும் படைத்து மனுஷனுக்கு வீட்டை கொடுக்கும்போது எந்த பக்கம் கொடுத்தாரு? ஆசாரிப்பு கூடார வாசலை போய் பார். கிழக்கு வாசல். சூரிய ஒளிமுகம் இருக்கணும் வீட்டில், நோய் வராது. கேட்டுக்க வேதத்தை, என்கிட்ட கேட்டுறாத வீடு எந்த பக்கம் கட்டணுன்னு. நான் வசனத்தை பார்த்து சொல்கிறேன். ஜன்னல் கிழக்கு பக்கம் வை, சூரியன் உள்ளே வரணும். ஐயோ, கண்ணில் நேரம் அடிக்குதே. அடிக்கணும். காலையில் தூங்காது, 5 மணிக்கு மேலே தூங்குற வீடு விடியாது. தண்ணி எடுத்து ஊற்றுங்க. ஐயோ எனக்கு லீவு, தூங்காத. என் வீட்டில் தூங்காத, உங்கள் வீட்டில் போய் தூங்கிக்க. 5 மணிக்கு மேலே தூங்க விடாதீங்க பசங்களை. நைட்டெல்லாம் ஏன்டா செல்ஃபோனை பார்க்குற? நைட்டெல்லாம் எதுக்குடா உனக்கு சிஸ்டம்? எதை வேலை செய்கிறியா? ஓகே, எந்த யூசேஜும் கிடையாது.
நைட்டெல்லாம் பார்த்துட்டு காலையில் எங்கள் வீட்டுக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணுவ பிறந்திருக்கிறீங்க. அஞ்சு மணிக்கு மேலே ஏதோ ஒரு வியாதி, ஒரு பலகீனம், ஒரு கர்ப்ப பெண்ணு, ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறா, ரெஸ்ட் எடுத்துக்க. அவங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு. ஏதோ குழந்தைங்க 5 மணிக்கு மேலே தூங்குற வீடு விடியாது. கவனிக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கட்டும். கர்த்தருடைய மனுஷனே, நீ ஆளை பிறந்தவன், எப்படி தூக்கம் வரும்? ஒரு வேலை செய்கிறவனுக்கு நாங்களாம் விவசாயிக்கு பிறந்தோங்க. 4 மணிக்கெல்லாம் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அண்டை கழிக்கணும், ஏற பூட்டணும், வெயில் வரத்துக்கு முன்னாடி எங்கே வந்துடணும், வீட்டுக்கு வரணும். அப்படி சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. நல்ல வேலை நான் கிராமத்தில் வளரல. என்ன கூட பிறந்தவங்கெல்லாம் 4 மணிக்கு எழுந்து த ஃபஸ்ட் ஆஃப் பூ பறிக்கணும். கனகாம்பரம், மல்லி இருந்துச்சு, பறிச்சுட்டு 8 மணிக்கு வரணும், திரும்ப சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடணும், திரும்ப ஈவினிங் வந்து தப்பு பூவெல்லாம் பறிக்கணும், திரும்ப மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். 4 மணிக்கு எழுந்து நிலா வெளிச்சத்தில் தண்ணி பாய்ச்சணும். நைட்டு 11 மணி வரையும் தண்ணி பாய்ச்சணும். அப்படி படித்தவங்க தான். நல்லா இருக்கும் லைஃபு, நோயே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் வயசை கம்பேர் பண்ணி நோயை சொல்கிறீங்க. நோய்க்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. 70 வயசு வரையும் நோயின்னு சொல்லாத. நல்லா உழைங்க. உழைக்க தான் இந்த உடம்பு. உழைப்பு இல்லையா சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அந்த பசிக்கு ஒரு இட்லி சாப்பிட்டுக்க, ஏன்னா உழைப்பு இல்லையே. எதுக்கு ஏற்றுற உள்ள கொலஸ்ட்ராலாக மாறிடும். சரி, செகண்ட் ஆளுகை. த தேர்ட் ஒன் ஏதேன். கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சோத்திரம். ஏதேன், ஏதேனுக்கு மறுவார்த்தை சொர்க்கம், இளைப்பாறும் ஸ்தலம். வீடு எப்படி இருக்கு? சொர்க்கம் மாதிரி இல்லாமல் சொர்க்கமே இப்போ அது மாதிரியாக இருக்குது. இப்போ சொர்க்கம் மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க அட்டையில். அது கல்யாணம் பண்ணும்போது பார்க்கணுமே, என்ன டெக்கரேட்டிவ் கார்டன் லைஃப். நான் சொல்லுவேன், உண்மையிலே கார்டன் லைஃப் வாழுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. ஒரு வீடுன்னா பிரச்சனை வரணும், சண்டை வரணும், அதுதான் வாழ்க்கை. அப்போ தான் நம்முடைய குணமெல்லாம் வெளியே வரும். நீ யாரு என்றது தெரியும், நான் யாருன்னு தெரியும். எனக்குள்ள சகிப்பு இருக்கா, எனக்குள்ள சாந்தம் இருக்கா, எனக்குள்ள பொறுமை இருக்கா, எனக்குள்ள வாய் அடக்கு இருக்கா, நான் கெட்ட வார்த்தை பேசுகிறவனா அல்லது துன்மார்க்கனன்னு எப்போ தான் தெரியும்? பிரச்சனை வந்தால் தான் தெரியும். வரணுன்றேன், வந்து சாந்தத்துக்குள்ளே முடிஞ்சிடணும். அதுதான் தெய்வீகம். நைட்டும் புலம்பி காலையிலையும் புலம்பி மறுநாள் காலையில் லூஸாக மாறிடும். பிபி ஏறி போச்சு. இப்போ அப்போ நரம்பு மூளைக்கு போகிற நரம்பு என்ன ஆகி போச்சு இப்போ அந்த வெயினு. அவ்வளோதான், டங்குன்னு வெடிக்குது, தலை வலி. ஐயோ, ஏன் இப்படி மண்டையில் தூக்கி வச்சுக்கிட்டு வலிக்குதுன்ற முதல்ல அந்த பைத்தியக்கார தன்மையை வெளியே ஏற்றிடலாம். ஸ்தோத்திரம். புரிதல் தான் ரொம்ப அவசியம். சரி, ஆதாமுக்கு கொடுத்த ஏதேன் சொர்க்கம் மாதிரி இல்லை, 100% சொர்க்கம்தான். வீடு எப்படி இருக்கணும்? சொர்க்கமா அல்லது சொர்க்கம் மாதிரியா? பாப்பா சொல்லப்பா, வீடு எப்படி இருக்கணும்ப்பா? வீட்டில் அலமாரியெல்லாம் எப்படி இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும், பளிச்சுன்னு. ஒரு ஆயில் பிசு பார்த்துக்க. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். நோ, ஃபேனெல்லாம் தொடங்க. வீட்டை உள்ளே போனால் எப்படி இருக்கணும்? நரகத்தில் போகிற மாதிரி இருக்குது. அந்த ஃபேன் எப்போ தொடச்சதோ இங்கே கூட கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. இதில் பெண்களை ஏறி செய்ய முடியும். ஆண்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நண்பா. ஏன் உங்களுக்கு எழுந்த உடனே தும்மல் வருது? இதோ ஃபேன் கீழே படுக்கிறப்பாரு, அப்படி கட்டையாக கத்தையாக இருக்குது. அப்படி நேரம் இப்படி தானே தூங்குகிறோம், அப்படியே மூக்கில் ஏறிடுது. அது உள்ள லங்ஸுக்கு போனோடனே லங்ஸ் வெளியே தள்ளுது. தூங்கி எழுந்தோடனே வெளியே போய்ட்டு, என் வீட்டில் வேணாம் இந்த தரித்திரன்னு லங்ஸ் வெளியே தள்ளுது. ஸ்தோத்திரம் போட்டோம். ஸோ பார்த்துக்குங்க நண்பர்களே,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. சில மனைவிமாருங்க புருஷனுக்கு வேலையே கொடுக்காத பாக்கியவதிங்க இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். நல்லது செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆஃபீஸ் போகிற பெண்களை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, செய்யுங்க, செய்யலாம். சரி, இப்போது ஏதேன் நம்பர் 4 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கட்டளை வந்துச்சு, கமாண்டட். மோசே காலத்தில் மட்டும் கொடுக்கல, ஆதாம் பிறந்த உடனே என்ன கொடுத்தாச்சு? கட்டளை கொடுத்த, இதை செய்யாத, இதை செய். கமாண்ட், கட்டளை கொடுத்தார். அப்புறம் தேவ சமூகம் என்ன சொன்னால், அங்கே தேவ மனுஷனை உருவாக்குறார், ஆளுகை கொடுக்கிறார், நல்ல ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்தது அங்கே ஒரு கட்டளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரி, 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை அங்கே கொடுக்குறார். குடும்பம் கணவனும் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்தால் மட்டும்தான் குடும்பம், இல்லைன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? பேச்சலர். இப்போ ஆதாம் எவ்வளோ நாள் பேச்சலராக இருக்கிறாரு, இப்போ தான் மனைவியை ஏற்படுத்தி அங்கே கொடுக்குறார். குடும்பம், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுக்குறார். நெக்ஸ்ட் ஒன், 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். விளையாடுறாரு, அவன் பேசுகிறானா? என்ன பேசுகிறான்? பூனை, நாயே. ரைட், அவர் ஃபில் பண்ணுறாரு. அடுத்தது 2 வார்த்தை தானே, பூனை. ஓகேடா, பூனை கரெக்டாக சொல்லிட்டுடா. நாயே. விளையாடுறாரு அவனை கூட. புரியுதுங்க அவங்களுக்கு? பொம்மைகள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட காட்டுறாரு. இது என்ன இருக்குது? மியான் இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் எதில் செஞ்சு எடுத்து வந்து நிறுத்துறாராம். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க பாரு. ஆதாமுக்கு எதில் செஞ்சு கொடுத்துருக்காரு பொம்மையெல்லாம்? மண்ணில். பார்த்தீங்களா? அவன் இதை தொடர்பொழுது அப்படியே உண்மையான பறவை மாறிச்சு. கைத்தட்டு தூதர்களோடு சேர்ந்து இவர் பையன் தொட்டுட்டான், உடனே பறக்குது. இதை தொடுறான், சிங்கம் வருது வெளியா. அவன் எதை தொடுறானோ அது எல்லாம் உயிர் வருது. உடனே அப்போ சொல்கிறாரு, இதுக்கு பேர் சிங்கம். ஒரு கயிறு மாதிரி ஒன்று, அது தொட்ட பாம்பாக மாறுது, இதுக்கு பேர் சர்பம், சமஸ்கிருதம். இப்படி மொழி, இப்படி எல்லாம் அந்த 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 மனுஷனோடு கூட உறவாடுகிறார். தேவ உறவு. புரியுதா உங்களுக்கு? தேவ உறவு. 6th one, the 7th, 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அப்போ கடவுள் என்ன தன்மையில் இருக்கிறாரு? மனுஷனை போல இருக்கிறாரா? நல்லது கெட்டதை அறிந்தவரா? கடவுளை புரிஞ்சுக்கிங்க. மனுஷனை பார்த்து சொல்ல, நம்மில் ஒருவனை போல் ஆனான். முதல்ல அவரில் ஒருவன் தான் இவன். இப்போ கதை எப்படி பாருது பாருங்களா. இங்கே அவரில் ஒருவன் தான் இவன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இப்போ எப்படி வருதுன்னா, அறிவு வருது. என்ன அறிவு வருது? அறிவோடு கூட பாவம் சேருது. பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, ஆனால் கூடவே என்னத்தை கூட்டிகிட்டு வராங்க? எதையோ கூட்டிகிட்டு வராங்கல்ல. பொய், மாயமாலம், ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, போதை, வியாதி, விபத்து, கையை ஓடிச்சு, கால் ஓடிச்சு, இப்படி வந்து சேர்றாங்கல்ல. இப்போ மனுஷன் தனியாக விட்டுட்டு போனால் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு விட்டுட்டு போகிறாரு. ஆனால் இப்போது விட்டுட்டு போகும்பொழுது என்ன சொல்லுது பாருங்கள், நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து, the last finally அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுத்தார். ஆனால் அவனுக்கு அந்த கண்ணு தெரியலை. ஆனால் அவன் உருவாக்கும் பொழுது என்ன சுவாசத்தை தான் கொடுத்தாரு? ஜீவ சுவாசம். அதாவது அழியாத, சாகாத, மரணிக்காத வாழ்வு. ஆனாலும் அந்த வாழ்வை அவன் டெவலப் பண்ணிக்க, ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஜீவ விருட்சத்தை வச்சாருங்க. அந்த ஜீவ விருட்சம் இலை, தோல், பட்டை, அத்தனையும் மருந்து.
இவன் மறுபடியும் புது வாழ்வை அங்கே போய் தொட்டுக்கு போகிறான்னு சொல்லி அந்த மரத்தை வேலி அடித்தார். சரி, ஓகே. 7 இப்போ அந்த மனுஷனுக்கு ஜீவ விருட்சத்தையும் கொடுத்தாராம். ஸோ இதுதான் தேவ பிரசனம். ஓகே, இதை விட்டுடுவோம், இந்த 7 விட்டுடுவோம். அங்கே ஒரு 7 பார்த்தோம். அவன் எதை விட்டுட்டு வெளியே போனா? 8வது வசனத்தில் நோ சமூகம் இல்லை, சந்நிதி. இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேட்டுக்குங்க. தேவ சந்நிதி, தேவ சமூகம், தேவனுடைய வாசஸ்தலம், ஆலயம், 4 இருக்குது. இப்போ சொல்கிறேன் கேளுங்களேன். உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில் திருப்தியாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிங்க. அந்த சமூகம் தான் உங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. அந்த சமூகம் உங்களை கூட்டிக்கிட்டு வரும் பொழுது ஒரு திட்டத்தோடுவே உங்களை உருவாக்கி வச்சுருக்கு. ஆதாமை உருவாக்கும் பொழுது எத்தனை வச்சிட்டு இருந்தாருங்க? 7. அப்போது அவன் சன்னதி விட்டு வெளியே போகும் பொழுது எத்தனை விட்டுட்டு போயிட்டான்? 7 விட்டுட்டு போயிட்டு அடுத்த 7 பிடிச்சிக்கிட்டான். 2 கம்பேர் பண்ணிக்கிங்க. அதனால் தெய்வ ஜனமே, இறைவன் நம்மை படைத்ததின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிங்க. ஆதாம தேவ சந்நிதியில் வச்சாருங்க. சன்னதி என்ன பொருள்? அது தங்கி இருப்பது. இப்பொழுது இதே சமூகம் ஆதாமுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏனோக்கு இருக்கிறாரு. ஏனோக்குக்கு அந்த சமூகம் இருக்குது. நோவா வராரு, நோவாவுக்கும் சமூகம் இருக்குது. நோவாவுக்கு பிறகு ஆபிரகாம் வர்றார், ஆபிரகாமுக்கும் சமூகம் இருக்குது. ஆனால் அவங்களாம் சந்நிதியாகி வரல. அவங்களாம் எதில் இருக்க போகிறாங்க? சமூகம். கர்த்தரோடு நடந்தார்கள். ஆனால் ஆதாமுக்கு சந்நிதி தங்குது. அப்படி சமூகம் கூட வருவது. இப்போது இதே சமூகத்தை பற்றி மோசே கிட்ட வரும்பொழுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு கூடாரத்தை போடுனாரு. அந்த கூடாரம் வாசஸ்தலம் ஆகிப்போச்சு. கட்டுவது. இதை பற்றி இன்னொரு நாள் விவரமாக பேசுகிறேன். நேற்றுக்கு பேசினேன் கொஞ்சம். நேற்று காலையில் பேசினேன். அதை பற்றி விவரமாய் நல்ல தேவ மனுஷர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தரை சித்தமானால் பேசுவோம். 14ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்குல்ல, உடன் ஊழியர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் உதவியாளர்கள் என அத்தனை பேருக்கும் 14ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்காக செபிச்சு ஆயத்தப்படுங்க. இப்போது அந்த சமூகம் நம்மோடு கூட, அல்லது தேவனுடைய சன்னதி ஆதாமோடு போயிடுச்சு. இப்போ ஆலயத்தில் இருக்கிறோம் நம்மெல்லாம். ஆலயத்தை சாலமோன் கட்டினாருங்க. அந்த ஆலயத்தை விட்டு கர்த்தருடைய மகிமை அது மலையின் மேல் போனதாக நீங்கள் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். போயிடுச்சு. ஆனால் போனது திரும்ப உங்களுக்குள்ளே வார்த்தையாக இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணிகிட்ருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சபையை நடத்துகிறாருங்க. சபையை அவர்தான் ஆளுகை செய்து அவர்தான் நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சபை அது செத்து போன சபை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத விசுவாசி அவர்கள் ஜீவ ஆத்மாவா இன்னும் ஆகலை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். அதுவும் கட்டாயப்படுத்தியெல்லாம் வர வைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை தமது வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை உருவாக்கி இருப்பாரானால் தமது ஆவியின் நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ப்ராக்டிஸ் பண்ணி அந்நிய பாஷை பேசக்கூடாதுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி எதுவும் வரக்கூடாதுங்க. தேவன் உன்னை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்றால் நீங்கள் சொல்லுவீங்க, சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை மாற்றினார், கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லுவீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்தற்றார். இப்பொழுது அந்த சமூகம் இருந்தால், அந்த கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை நடத்தினால், எப்படி ஆதாம எப்படி 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 வச்சாராம்? என்ன ஆத்மாவானான்? என்னோட கூட நீங்கள் பாருங்களேன். உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
மோசே மரிக்கிறபோது மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாயிருந்தான். இது நம்மால் கிரகிக்கவே முடியாது. இந்த வயசெல்லாம் இருக்காங்கன்னா இருக்கலாம். ஆனால் அவன் மரிக்கும் பொழுது பாருங்க 120 வயதாயிருந்தான். 120. அவன் கண் இருளடையவும் இல்லை. ஹலோ, 120 வயசுல என்ன இல்லையா? அதான் தேவ சமூகம். கண் இருளடையவில்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. பிரைஸ் காட். நான் தேவ சமூகத்தை மட்டும் மிகப்படுத்தி நான் பேசுகிறேன். அந்த சமூகத்தில் இருந்தால் அப்படிதானா? என்னாம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரத்தின் மேல் தங்கிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அப்போ அந்த கூடாரத்தின் மேல் எப்படி இருக்குதுங்க? மேகமும் அக்கினி ஸ்தம்பமும் தங்கி இருக்கு. இதான் மனுஷன் தேடுறான், எங்கடா தங்கி இருக்குன்னு சொல்லி அந்த வைப்ரேஷனை தேடுது. ஆனால் உண்மையான வைப்ரேஷன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மலைகளை தேடுறான், அந்த வைப்ரேஷன் எங்கே போய் தங்கிடுச்சுன்னு. ஏன்னா மகிமை எங்கே போய் தங்கிடுச்சுன்னு பார்க்குறான், மலை மேலே. அதனால தான் மலையாக தேடிட்டு இருக்காங்க. இப்போ இமயமலை, திருவண்ணாமலை, திருப்பதி, இங்கே திருச்செந்தூர் மலை இல்லைல்ல, மலை கிடையாது. திருக்கழுக்குன்றம், எல்லாம் பழனி மலை, எல்லா மலையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது பாருங்கள். கவனிச்சிங்களா? அதுதான் ரகசியம். அதான் ரகசியம். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, ஏன் வேறு இல்லை? திருப்பதி கூட தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அது சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆந்திராவுக்கு போச்சு. சரி, அப்போது அந்த மகிமை கூடாரத்தின் மேல் தங்கி இருந்தபடியினால் அடுத்த வார்த்தை, அது விடியற்காலம் மட்டும் இருந்தது, இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். இதான் உங்களுக்கு அடையாளம். இந்த மேகம் தான், இந்த 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 சமூகம் தான் அவங்களுக்கு அடையாளம். அது மூவ் ஆகும் பொழுது அதை அவர்கள் கண்டு அவர்கள் எழும்புவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் 23வது வசனம். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள். அந்த சமூகம் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டார்களாம், பாவம் செய்யாமல். அப்படியானால் அந்த சமூகம் இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கடலுக்கு வரும்பொழுது முன்னே நடந்த தூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி. அப்போ அந்த சமூகம் உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும். அந்த சமூகத்தை நாடுங்கள் என்றார் சங்கீதக்காரன். வாசிங்க, சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவங்க தேடுற கூட்டம். நம்ம எங்க தேடணும்? அவர் நம்மை தேடி வந்தா. ஹலோ, இஸ்ரேலர்கள் தேடினாங்க, நாம் தேட வேண்டியது. ஏன்னா தொலைச்சிட்டா தானே தேட முடியும். நான் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? சத்தமே இல்லையா? நாம் என்ன சொல்ல மாட்டேங்க, எதுவும் இருக்கீங்களா இல்லையா? இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஏதேனில் தொலைந்தவனை தான் இங்கே ஓமையாக சொல்கிறாரு. 100 ஆடில் தொலைஞ்சு போச்சு, தேடு. காசில் ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சு, தேடு. 2 பையனில் தேடு. அதுதான் தேடினார்கள், ஆதாமை கண்டுபிடித்தார்கள். அவர் தேடி உன்னை என்னை கண்டுபிடிச்சதுனால ஒரு பாவியை மனம் திரும்புவது உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் சந்தோஷம் வந்திருக்குமான்னு பாருங்கள். அப்படி திரும்பி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ சர்ச்சைக்கு வந்ததுனால எனக்கு பொறாமையா? நீ சர்ச்சைக்கு வந்ததுனால எனக்கு என்ன கஷ்டமா? ஆனால் பரலோகத்தில் சந்தோஷமா? மகளே, மகனே, மருமகளே, மாமியாரே,
உனக்கு நீ மாமியாரை கிடைச்சதுனால மருமகளுக்கு சந்தோஷம் வரணும், மருமகள் வந்ததுனால மாமியாருக்கு சந்தோஷம் வரணும், நல்ல புருஷன் கிடைச்சதுனால மனைவிக்கு சந்தோஷம், நல்ல பெண்ணு கிடைச்சதுனால புருஷனுக்கு சந்தோஷம், நல்ல சபை கிடைச்சதுனால சமுதாயத்துக்கு சந்தோஷம். சபையாது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதாப்பான்னு சொல்லி பக்கத்து விசுவாசி வேதனைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஏன் கேட்டியா, நம்ம இன்றைக்கி இங்கே இருப்போம், நாளைக்கு அங்கே இருப்போம். நம்ம யாருமே பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல சொல்லிடவே முடியாது. நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க கர்த்தருடைய சாட்சிகள். சரி, ஓகே, நேரம் இல்லை, நான் செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். செய்தி இப்படி போயிட்டுருக்கு, மணி 10 ஆகி போச்சு. இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்தில் நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். தேவ சமூகம் அன்றைக்கு இஸ்ரேலர்களோடு இருந்த பொழுது அவர்கள் கேட்காத மன்னா, பார்த்திராத முற்பிதாக்கள் பார்த்திராத மன்னா கிடைச்சதுங்க. அத்தனை பேருக்கும் தண்ணி, பம்பிங் ஸ்டேஷன் எங்கே வச்சாருன்னு தெரியல, என்ன பண்ணுது, பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதோடு கூட சத்துருக்கள் அவர்கள் மேற்கொள்ளவே முடியலையே. தேவ சமூகம் அப்படி இருந்துச்சு. சக்தி வாய்ந்த மனிதன், போன வாரம் பார்த்தீங்க, பிழையா சாபம் என்னவா மாறிக்குச்சு, ஆசீர்வாதமாக மாறிக்குச்சு. நான் சொல்கிறது எல்லாமே பழைய ஏற்பாடு தான் பேசுகிறேன். அதை பார்த்துக்கோ. நீ என்னை தேடலை, அவங்க தொலைச்சிட்டவங்க தேடிப்பாங்க. நான் உன்னை தேடி வந்தேன், நான் உன்னை என் வார்த்தையினால் உருவாக்கி மறுபடியும் என் நாமத்தை அறிக்கையிடுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, என்ன உண்டா? உங்களுக்கு புரியுதா? ஏதேனில் இழந்த நித்திய ஜீவன் மறுபடியும் என்ன பேரில் இருக்கு? இயேசு. அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வந்தார், சாரி வெள்ளிக்கிழமை, என்ன பேர்னு கேட்டேன். இயேசுன்னாரு. பாவி மனுஷா, இயேசுன்னு பேர் வைக்கக்கூடாது, ஞாபகம் வச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆத்திர கோளால் இயேசுன்னு வச்சுக்க போகிறீங்க. அது பாவத்தையும் சாபத்தையும் சுமக்கிற பெயர், அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் வச்சுக்காதீங்க அந்த பேரை. உங்கள் பேர் ஆசீர்வாதமான பேர். அவர் பாவங்களை நீக்குவார். ஏன்னா அதுக்காக தான் அவர் பாடுபட இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் எல்லா நாமத்திற்கும் அந்த நாமத்தை யாருக்குமே கொடுக்கல, அவருக்கு மட்டும்தான் கொடுத்தார். ஏன்னா பாடுபட்டு அவர் சகிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேரை சொன்னால் பேய் நடுங்கணும். அவர் அடிக்கும் பொழுது பேய்க்கு சிரிப்பு இருந்துச்சு பாரு. அப்பா, அவர் ரத்தம் வடியும் போது அவ்வளோ சிரிப்பு. வாக்கு தத்தத்தை நான் மாற்றிட்டேன்ல, அவர் என் தலையை நசக்குவார்னு போட்டது, நான் இப்போ அவனை நசக்கிறேன் தலையில். அப்படி வைக்கும் பொழுது ஹீரோ எப்போவுமே அப்படி தான், கடைசி வரை அடி வாங்கிட்டே இருப்பார். சாட்டையால் அடிபடும்பொழுது அடி, இன்னும் அடி, நம்பியார் மாதிரி இப்படி கை அசைச்சிட்டு கண்ணை புருவத்தை தூக்கிக்கிட்டு இப்படி அடி. அடுத்தது ட்ரெஸ்ஸை கைட்டு நிர்வாணமாக்கு, சிரி சமுதாயம் சிரி. ஏன்னா நம்மளால் அங்கே நிர்வாணமாக தானே இருந்தான் ஏதேனில். அதுக்காகவே நான் தோலை அங்கே கொடுத்துட்டேன்டா, ஓகே, என்னை நிர்வாணமாக்கினாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்காக நான் தரித்திரராக மாறுகிறேன். எல்லாமே ஏதேனிலிருந்து தான் இங்கேயும் வருது. எங்கே தான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா ஏதேன் ஃபில்ஃபில் ஆகிடும். ஏதேனை ஃபில் பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் சுகமான வாழ்க்கை 14 புத்தகத்தில் பவுல் நிருபத்தில் பார்க்கலாம். நீங்கள் சபை வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி. நண்பர்களே, இந்த நல்ல வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சமூகம் உங்களை தலைவனாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, உங்களை சிறந்திருக்க பண்ணும். உங்கள் 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 பெலன் குன்றாது. மறுபடியும் இழந்தது அத்தனையும் திருப்பி கொடுக்கறதா எதுங்க? தேவ சமூகம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், தேடுங்கள். படித்து பாருங்கள், 139 முதல் வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்குதுன்னா தாவீது மாதிரி புலம்பலாம், உமக்கு மறைவா நான் எங்கே போவேன். 7வது வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் வானத்திற்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். தாவீது பாருங்க எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணிருக்காரு பாருங்க எதை? காட்ஸ் பிரசன்ஸை. ஆனா நம்ம எங்க வந்தாதான் பிரசன்னமே தெரியுது தங்கராஜ்.
கட்டடத்துக்கு வந்தால் தான் தெரியுது. அதுவும் 4 பேர் பார்த்தா தான் உற்சாகமாக வருது. ஓ, எங்கே ஆதாமை படைக்கும் பொழுது கிருபை வரங்களோடவே படைச்சாரியா, எல்லாத்தையும் ஆளு. மகனே மகளே, சகல ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அவர் சமூகம் இருந்தால் உன்னை அசைக்க எந்த சக்தியாலும் முடியாதுங்க. யோபு 1:10 பார்த்தீங்கன்னா தெரியும். நீ சும்மா வேலி அடிச்சு வச்சிருக்க. ஆமா, என் தாசன் அவன் துன்மார்க்கனுக்கு விலகி சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆகவே அவன் விட்ட. யோபு சொல்வார் 29ஆம் அதிகாரம், யோபு 29ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யோபு 29:3. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. தீபம், ஹலோ, இப்போல்லாம் பெயிண்ட் வரைகிறாங்க பாருங்களா, புத்தருக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம். பார்த்தீங்களா, புத்தரே பார்க்கல இவன், அவர் கிமுவில் இருக்கிறாரு. புத்தருக்கு ஒரு ஒளி வட்டம், இயேசுக்கு ஒரு ஒளி வட்டம், இங்கே சிறுநீர் கழிக்காதே. பார்த்துருக்கிறீங்களா? அட பாவிங்களே, இல்லை கற்பனை இல்லை. ஆனால் யோபு உண்மையிலே சொல்றாரு, இறைவனுடைய ஒளிவட்டம் என் தலையின் மேல் இருந்தது. அல்லேலூயா. உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், மகளே மகனே, தேவ பிரசன்னம், தேவ சமூகம் இருக்கட்டும். அவருடைய ஒளிவட்டம் என் தலையின் மேல் இருந்ததனால், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அதுதான் தீர்க்க தரிசனம், அதுதான் வெளிப்பாடு. அவர் அருளின வெளிச்சத்தினால் எனக்கு வந்த துன்பங்களை எல்லாம் நான் என்ன ஆனேன், முடிஞ்சு போச்சு. தோத்திரம். அந்த சமூகம் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, உன்னுடைய மனசு கொந்தளிக்குதுன்னா சமூகம் போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் வாயில் அருவருப்பான பேச்சு வருதுன்னா சமூகம் போயிடுச்சு. வெளியே ஓடி போன ஆதாமை மறுபடியும் அவர் சமூகத்தில் கொண்டு வந்து தம் இரத்தத்தினால் கழுவி வார்த்தையினால் உருவாக்கி தம்முடைய வசனத்தினால் அவனை தேற்றி இப்பொழுது சபையில் வைத்து ஊழியக்காரன் மூலமாய் பராமரிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மனுஷன்ல. நிச்சயம் யோபை விட நீங்கள் பெரிய ஆள். வேலி அடித்து வச்சிருக்கிறத யார் பார்க்கறது? பிசாசு. அதுதான் சமூகம். அவங்களுக்கு சர்ச்சை இருந்துச்சா? பாஸ்டர் இருந்தாரா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்ததா? எதுவுமே இல்லையே. மோசே கூட இல்லையே. அவங்களுக்கு அந்த சமூகம் அப்படி இருக்குமானால் நமக்கு எப்படி? கொஞ்சம் யோசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்திட்டோம். அந்த மகிமையை காத்து கொள்ளணும். இஸ்ரேல் ஜனங்கள் மகிமையை காத்து கொள்ளாதனால் தான் 1 சாமுவேல் 4:22 பெட்டி பிடிப்பட்டது பெலிஸ்தரின் கையில், மகிமை விலகினது, ஆகவே எல்லாம் மறைந்து போனது. நான் திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போனதற்கு காரணம் மகிமை போயிடுச்சு. அதனால் இந்த வருஷத்தின் கடைசியில் கொஞ்சம் நிதானிப்போம். அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட்டுட்டு உங்களுடைய மகிமையின் பிரசன்னம், நம்முடைய சமூகம் என்னோடு என் குடும்பத்தோடு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தால் போதும் ஐயா. ஸ்தோத்திரம். அதுதான் எனக்கு தேவை. எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி கொள்ளலாங்க. அந்த சமூகம் உனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உலகத்தின் பொருளெல்லாம் கேட்காத, சுகத்தை கூட கேட்காத. அது இருந்தால் நீங்கள் சுகமாக இருப்பீங்க. சோதனையை விலக்கிக்கலாம். அதனால் புது வருஷம் எப்படி இருக்கும் அது தெரியாது. யாருக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் தெரியாது. யார் இருப்பாங்க இல்லை அது தெரியாது. அடுத்த வருஷம் சுனாமி வருமா, வெயில் வருமா, மழை வருமா தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். 48ஆம் சங்கீதம் கடைசி வாசனை எனக்கு தெரியும். என்ன தெரியும்? மனப்பாடம் பண்ணிட்டுங்களா? பார்க்கலாம். 48ஆம் சங்கீதம் கடைசி வாசனை மனப்பாடம்னா என்ன பார்க்குறீங்க? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என்னை நடத்துவார். அவர் சமூகம் என்னை நடத்தும். எது வரைக்கும்? வருஷம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற முகம் நாளைக்கு கசப்பாக மாறும். இன்றைக்கி பிரிவினை நாளைக்கு ஒன்று சேரும். இன்றைக்கி ஒன்றா இருக்கிறவங்க நாளைக்கு பிரிவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேரும். அதனால் இதெல்லாம் பெருசாக கிடையாது. இது வாழ்க்கை அப்படி தான். இந்த வருஷம் வெயில் கூடும் குறையும், அதெல்லாம் பனியை வச்சே சொல்லிடலாம். இந்த வருஷம் மழை வருமா வராதான்னு வெயில் பார்த்தே சொல்லிடலாம். அதெல்லாம் செகண்டரி. ஆனால்
மரண பரியந்தம் என்னை நடத்துகிறவன். திரும்ப ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து நிறுத்திருங்க. அவர் மாறாதவர். மனிதன் மாறுவான், காலங்கள் மாறும், வருஷங்கள் மாறும், குணம் மாறும், நிறம் மாறும், ஆனால் அவர் மாறாதவர். ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் நிற்கிறோம். கொஞ்சம் நிதானிச்சுக்கிங்க. உம் சமூகம் என்னோடு கூட, என் தொழிலில், என் வேலையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளோடு கூட எப்படி ஏதேனில் இருந்தது போல அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது போல. ஏதேனின் மகிமை ஒழிந்தது, திரும்ப அந்த மகிமை என்ன பேரில் வந்திருக்கு? இயேசு. அவர் என்னோடு கூட எந்த வகையிலும் என்னை விட்டு விலகிடவே கூடாது. எனக்கு பயத்தின் ஆவியை தரல, தெளிந்த. எதுக்கு குழப்பம்? வீட்டுக்கு நிம்மதியாக போங்க. அப்போ வர வருஷம் எப்படி இருக்கும்? அது ஜெபிச்சா தெரியும். ஃபாஸ்டிங் என்று ஜெபிக்கிறோம். அப்படி சொல்ல போகிறீங்களா? இந்த தேவன் என்னை அவர், நான் சொல்லுவேன், என்னுடைய கவலையினாலும் துக்கத்தினாலும் எதை எழுந்துடக்கூடாது. என்னுடைய பதற்றத்தினால் பேசி எதை எழுந்துடக்கூடாது. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், மனிதர்கள் சேர்ந்துடலாம், ஆனால் பிரசன்னம் சேராது. ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் இழந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப பாடு. அவர் இல்லாவிட்டால் பிரசங்கிக்கவே, அவர் என்ன கூட இல்லாவிட்டால் நீங்கள் என்ன கூட இருப்பீங்களா? என்ன சத்தமே காணுமே? இருப்பீங்க? சத்தியமாக இருக்க மாட்டீங்களே. இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் அழகாக சொல்லிவிடுங்க, தேவ மனுஷன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. தெளிவாக இருக்கும். இப்போ எத்தனை பேர் சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட என் குடும்ப விவகாரங்களை, என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை, என்னுடைய வருங்காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார்.